வணக்கம் மகேந்திரன். வணக்கம் எப்படி சார். போயிட்டு இருக்கு ட்ரேடிங்லாம்? நல்லா பார்த்தேன் போயிட்டு ரிப்போர்ட்லாம். ம் நல்லா போயிட்டு இருக்கு சார். நம்ம சர்வீஸ் நல்லா ஒர்க் ஆகுது. ம் மெயினா ஃபாரெக்ஸு நல்லாவே ஒர்க் ஆகுது சார். எனக்கு அதுக்கு முன்னாடி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதுக்கு முன்னாடி என்ன கற்று வச்சுருந்தீங்க என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி? நான் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 1 இயர் ட்ரை பண்ணிங்க சார். ம் இந்தியன் ட்ரை பண்ணிவிட்டு சரி ஃபாரெக்ஸில் பண்ணலாம். இந்தியன் மார்க்கெட்டில் எவ்வளோ வந்து நாங்கள் கேபிட்டல் உங்களுக்கு? மார்க்கெட்டில் 7 lakhs வச்சு பண்ணேன் சார். 7 lakhs. ஆமாம். சரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 to 5% ஆவரேஜ் ரிட்டர்னாக எடுத்துகிட்டு இருந்தோம். ம் அது வந்து இங்கே பக்கத்துலேயே ஒரு பெண்டார் இருக்காங்க, அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு பண்ணது. ம் ஸோ அதில் பெரிய ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்க முடியல. 3 to 5% ஆவரேஜ்னா ஒரு மாதம் ஒரு மாதம் வராது. ம் ஆனால் கன்ஸ்டண்டாங்கிறதே எடுத்துடலாம். அப்போ ஃபாரெக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அது அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் ம் அப்படிதான் சார். உங்கள் இதை பார்த்து உங்களுக்கு நல்லா இருந்து சேர்ந்தாங்க உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணேன். ம் ஜாயின் பண்ணி இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணதில் ஃபஸ்ட்டு மெத்தடுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. செகண்ட் நீங்கள் லாட் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா ம் பண்ண முடிஞ்சிச்சு சார். ம் 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 அடுத்து எல்லாமே அவங்க ஃபண்டட் கொண்டு பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. சரி நம்மளும் ஃபண்டட் கொண்டு தான் ட்ரை பண்ணணும் சார். ம் அது ட்ரேடிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நம்ம ட்ரேடிங் முன்னாடி விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தேன். விவசாயம். ஆமாம். ஓகே. கொஞ்ச நாள் கம்பெனியில் ஒர்க் பண்ணி மேரேஜ் ஆனதுலேருந்து விவசாயம் தான் சார் பார்க்குறேன். ஆஹா சரி. மதுரையில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன். விவசாயம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ட்ரேடிங் பண்ணலாம். ம் அந்த ட்ரேடிங் பண்ணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு? நம்ம யூடியூப்பில் பார்த்தேன் சார், உள்ளே வந்தோம். யூடியூப்ல மற்றவங்க வீடியோ பார்த்து நம்ம யூடியூப் மூலம் தான் உள்ள வந்தோம். யாரோ அது மாதிரிலாம் சொல்லணும். அந்த மாதிரிலாம் யாரும் ரெஃபர் பண்ணல சார். நம்ம ஏரியா பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு இன்னும் ஆள் யாரும். நம்ம சேனலுக்கு எப்படி இருந்தீங்க அப்புறம்? சார் நம்ம அதான் யூடியூப் பார்த்தா சார். ஃபாரெக்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுறாங்க. அவங்க பண்ணுவாங்க, குரூப் வீடியோ கால் மாதிரி போட்டு பண்ணுவாங்க. நமக்கு அது என்னன்னு தெரியாது. பேர் வலிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறையா பேசுவாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. நமக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு எந்த எடுங்கன்னு எப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க. சரி நமக்கு அது தெரியாமல் போய் நம்ம பண்ணுறதோட என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி உங்கள் வீடியோ பார்த்து கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி ஒரு 2 weeks ஃபாலோ பண்ணி நீங்கள் போகிற அந்த குரூப்பில் உள்ள சிக்னல்ஸ் உங்களோட பிஎன்எல் உங்கள் ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்கும் பார்த்து தான் சார் சரி ஜாயின் பண்ணலாம். நல்லா இருக்கு. என்னோட பிஎன்எல் கேட்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸோடது. ஏன்னா ஸ்டூடெண்டோட தான் போடுங்க. சொல்கிறேன்னா இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சினிமாவில் வந்து ஹீரோஸ் பார்க்குறீங்க, அவங்க பார்க்கறதுனால நாம ஹீரோ ஆயிட போகிறோமா, அவங்கள போய் சம்பாதிக்க போகிறோமா? இப்போ கிரிக்கெட்டில் வந்து கோலியை பார்க்குறோம், கோலியோட பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டை பார்த்துட்டு கோலிக்கிட்ட பேசிட்டு கோலிக்கிட்ட கற்றுக்கிட்டா நாம் கோலி ஆயிட முடியுமா? ஆக முடியாது. இது வந்து நான் என்னை வசதி சொல்கிறதுக்காக சொல்லலை, உதாரணம். ஆனால் சொன்னேன், நெத்தி பட்டில் அடிச்ச மாதிரி நச்சுன்னு இருக்கும். ஆனால் இப்படி காமிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கோலிகிட்ட சேர்ந்தவங்க நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிறது, கோலிக்கு கிட்டத்தட்ட இணையாக விளையாடுறாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், கோலியோட ட்ரைனிங் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் மேட்ரு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு உங்களுக்கு சரியான உதாரணம் என்னன்னா, சச்சின் தெண்டுல்கர் வந்து காட் ஆஃப் கிரிக்கெட்னு பேர். ஆனால் சச்சின் தெண்டுல்கருக்கு இல்லாத வசதி எல்லாமே வந்து சச்சின் தெண்டுல்கரோட பையனுக்கு கிடைச்சது. அவங்க அப்பனே காட் ஆஃப் கிரிக்கெட்டு, ஆனால் அவங்க பையன் என்னன்னா ஒன்றும் ஆகலை. சரியா? இது வரைக்கும் வந்து பேர் அப்பா பேருக்கு ஒரு 10% கூட எடுக்கலாம், ஃபேமஸே ஆகலை அந்த அளவுக்கு. சரிங்களா? அது மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறவங்களோட சொல்லி கொடுத்து அவங்க எத்தனை பேர்த்த சூப்பராக ரெடி பண்ணுறாங்கங்கிறது முக்கியம். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ரிவ்யூலாம் வாங்கி போடுறோம். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருந்துச்சு உங்கள் ஜேர்னி, அதெல்லாம் கேட்டு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இதுதான் மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, நம்ம பெர்ஃபார்மன்ஸு நம்ம ரெக்கார்டு தான் வந்து $30,000 to $2,500 நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட அல்டிமேட்டெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லா சைட்லேயும் எல்லா துறைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடி இருப்பேன். அதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரேட் பண்ணி ஜெயிக்கணும், அதுதான் வந்து டஃப்பு பயங்கரமாக. ஸோ அதில் அடிபட்டு லாஸ் ஆகாமல் இருக்கிறதே பெரிய சாதனை. 300 ட்ரேடுக்கு பக்கமாக பண்ணி, ஆனால் அதை ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வர்றதுங்கிறது $1 வந்தாலும் அது மிகப்பெரிய சாதனை. அதை வந்து அவ்வளோ க்ரோ பண்ணிக்கிறோங்கிறது அவ்வளோ அசால்ட் நம்ம மெத்தடுனால முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேரண்டி தான் அது. சரியா? ஸோ அதனால நீங்கள் சொல்லுங்கள். அதான் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கும் இப்போ உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா?
தெரியும் சார். நாம இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணும்போது வச்சுருங்களா, ஒரு லேக் 3 அதாவது 3 to 5% அவ்வளோதான் எதிர்பார்ப்பேன். ஒரு 7 லட்சம் வச்சு ஒரு ஒரு 20லேருந்து ஒரு 30 கொண்டு வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்கு மாதம் ஆவரேஜ். இதே நம்ம அதே $1000 வச்சு நம்ம ட்ரையல் பண்ணி அதாவது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அசால்ட்டாக வீக்லி 30% அந்த மாதிரி எடுக்க முடிஞ்சிச்சு. அதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பன்னெண்டு அக்கௌண்ட்ல வின் பண்ணிடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பன்னெண்டு அக்கௌண்ட் தான் பண்ணுறாங்க. அவங்களுமே நல்லா ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க பண்ணுற மெத்தட் எதுவுமே தெரியல. அவங்க சொல்ல எண்டு எடுங்க எக்ஸிட் பண்ணுங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க. அது என்னன்னே தெரியல. ஏன் எண்டு எடுத்தா ஏன் எக்ஸிட் பண்ணோம் என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் உங்க ரிவ்யூஸ் உங்கள் ஸ்டூடெண்ட் ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு ஃபாரெக்ஸை பற்றி சார்ட்டை கற்றுக்கலாம் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அவங்களோட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அவங்க பண்ணணும் சார். கண்டிப்பா பண்ணணும் சார். ஏன்னா வந்து ஏதாச்சும் நான் இந்த வாரம் இவ்வளவு அவங்களுக்கு ஈக்குவலா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் தனியாவே தெரிஞ்சு நம்ம கத்துட்டு பண்ணலாம். எதுவுமே தெரியல. அந்த ஃபேர்வெல் கேப்புங்கிறது சீரியஸா என்னன்னு தெரியாது. அது அவங்ககிட்ட வந்துட்டு தான் அந்த 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 இன்னொரு மெத்தடு எல்லாமே கரெக்டா புரிஞ்சது. டொமஸ்டிக் ஜோன் ஏன் உருவாகுது, எதனால உருவாகுது எல்லாமே கரெக்டா புரிஞ்சுது. இதனாலதான் மார்க்கெட்டே ரன் ஆகுதுங்கிற மாதிரி கரெக்டா இருக்கு சார். நம்ம மெத்தட் எவ்வளவு கிளாரிட்டி கொடுத்துச்சு. கண்டினியூவா 15 டீப் அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் இது வரைக்கும் பண்ணது இல்லை. ஆமா 5 ட்ரேட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறது. இங்கே வந்து நான் கேட்பேன் சில பேர்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் சக்ஸஸ் பண்ணிட்டியா, சரி 3 நாள் பண்ணிக்காம அப்படின்னு. அதாவது நம்ம ஸ்டூடெண்ட் டீட்டெயிலில் வேறு யாராச்சும் சொன்னாங்கன்னா 3 நாள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். இல்லையா அப்படிம்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் கிட்டையும் கேட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீ 3 ட்ரேடு நீ ஒழுங்காக கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் இல்லையா அப்படிம்பாங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பல வருஷம் இருக்கும். என்னென்னவோ கற்றுருப்பாங்க. 3வது நாள் ப்ராஃபிட் நான் வந்ததே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நிறையா பேர். சரியா? அது மாதிரி இருக்கும் மார்க்கெட்டு. எஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. ஃபண்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக பண்ணீங்க. நீங்கள் ரியல் அக்கௌண்ட்லேயும் பண்ணுங்கள், சைட் பை சைடு இதுவும் பண்ணுங்கள். 2 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பெருசாக வச்சுக்கோங்க, ஃபண்டிங் கம்பெனிஸ் பெருசாக ஒரு அக்கௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கான காசுமே ஃபாரெக்ஸ் புரோக்கர்கிட்டேருந்து சம்பாதிச்சு ப்ளூபெரி மூலியமாக எடுத்து நீங்கள் ஃபண்டிங் அக்கௌண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது ஃபண்டிங் அக்கௌண்ட்டுங்கிறது நிரந்தரமாக இருக்காது. ஒரு நாள் ஏதோ ஒரு நீங்கள் பொசிஷன் வச்சுக்கிறீங்க, ஒரு இப்போ யூஎஸ் ஆயில் வச்சுக்கிறீங்க, ஒரு நாள் குண்டு போட்டான்னு 20% கேப் அப்போ கேப் உங்களுக்கு எதிராக கேப் ஆகிடுச்சுன்னா அக்கௌண்ட்டு காலி ஆயிடும். ஸோ மறுபடியும் நம்ம பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் இது ஒரு சைடு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது ஒரு சைடு போயிட்டு இருக்கணும். அது வந்து கொஞ்சம் பெருசுக்கு பண்ணிக்கணும். ஃபண்டிங் கம்பெனிஸ் வந்து பெருசுக்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் 25K மேலே போயிருந்தேங்க சார். ஆமாம் 25K 50K அது மாதிரி போயிடணும். ஆமாம், அப்போ தான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி லேக்ஸ்லலாம் இன்கம் வர வைக்க முடியும் ஈஸியாக. நம்மளது வந்து ரிட்டர்ன்ஸ் பயங்கரமாக வரும். அதனால் சின்ன அக்கௌண்ட்லேயே நீங்கள் பெருசாக பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து இப்போது 1 lakh அக்கௌண்ட் வாங்கிட்டு இந்த மாதம் $1000 $2000 பேமெண்ட் போடுறாங்கன்னா நீங்கள் 25K அக்கௌண்ட்லேயே நீங்கள் அதை தாண்டிடுவீங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு $1000 அக்கௌண்ட்லயே $300-400 பண்றீங்க தானே வாரத்துக்கு? ஆமா சார். 600 இருந்துச்சு. இந்த வாரம் வந்து 1200 ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணிட்டு 1 வீக்ல. சூப்பர். அவ்வளோ பவர்ஃபுல் நம்ம ஸ்ட்ராட்டஜி. சரியா? நானுமே ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து இப்போ பப்ளிக்காக போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து 15% எடுத்து பாஸ் பண்ணி இப்போ வந்து ஃபண்டிங் பேஸ்லையும் க்ரோத் ஆகிட்டு இருக்குது நல்லா ஸ்பீடாக. அதெல்லாம் ஆரம்பித்தே 2 வாரம் தான் ஆகுது. இதில் இந்த வார் நியூஸ் வேறு அதெல்லாம் இருக்கக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா இன்னும் நல்ல மார்க்கெட் வரக்குள்ள இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? சரி சரிங்க. அப்புறம் வேறு ஏதாச்சும் சொல்கிறதுக்கு? என்னை பற்றி என்னோட கோச்சிங் மெத்தட் எப்படி இருந்துச்சு? கோச்சிங்லாம் சூப்பராக இருந்துச்சு சார். ஆமாம், நல்லா சொல்லிக் கொடுத்தீங்க. அதே சொல்லிக் கொடுக்க ப்ராக்டிஸ் பண்ணுறது சொல்கிறதே இன்னுமே எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எதுவுமே சொல்லிக் கொடுத்தோன்னு போயிடுவாங்க சில பேர்லாம். நீங்கள் அந்த 3 நாள் எனக்கு செஞ்சு காமிங்க, ப்ராக்டிக்கலாக செஞ்சு அதுக்கான ரிசல்ட்டு பார்த்துட்டு எங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் அடுத்த கிளாஸ் கூட போகிறீங்க. அப்படிதான் இருக்கணும். ஏன்னா தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு கூட தெரியல. நம்ம செய்யற வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல. மீமா ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு புரியலங்கிற பற்றி. அதனால நீங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கு சார் எங்களுக்கு. சரி, இப்போ வழக்கமாக எல்லாத்திட்டையும் கேட்குற கேள்வி தான். நம்ம கோர்ஸ் எவ்வளோன்னா நீங்கள் இப்போ இதுக்கு எவ்வளோன்னா காசு கொடுக்கறதுக்கு ரெடி? நான் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராலாம் கேட்க போகிறதில்ல, சும்மா மக்களுக்கு அப்போ தான் அதோட மதிப்பு தெரியும். அதுக்காக மேக்ஸிமம் 40 கூட வாங்கலாம் சார்.
40K. 40K வாங்கலாம். சரி, ஓகே. ம். இதில் இருக்க சைக்காலஜி உங்களுக்கு எந்த அளவுக்கு சைக்காலஜி எஃபெக்ட் ஆகுது இதில் ட்ரேட் பண்ணுறதுனால, மார்க்கெட் மெக்கானிசம் மெத்தடாலஜியில் ட்ரேட் பண்ணுறதுனால? சார் மைண்ட் ஃப்ரீயா பண்ணலாம் சார். நம்ம கம்மி லாஸ் பண்ணும்போதுலாம் நம்ம எவ்வளோதான் லாஸ் பண்ணாலும் திரும்ப ரெக்கவரி கொண்டு வந்துடுறாங்க. ம். ஆமா, அதாவது மைண்ட் ஃப்ரீயா நம்ம ரொம்ப சைக்காலஜி ஸ்ட்ரெஸ் பண்ணாம உங்களுக்கு வந்து அந்த பயம் வருது, அந்த பதட்டம் வருது, தப்பான முடிவு எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்காது. கன்ஃபியூஸ் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, பிபி ஏறுறது, அது மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்குது? அதெல்லாம் எல்லாமே மைண்ட் ஃப்ரீயா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா டெஸ்ட் பண்ணலாம் இந்த மெத்தட்ல. ம். ஆமா, ஓகே. கான்செப்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்கு அப்புறம்? ரொம்ப சிம்பிளா இருக்கு சார். ம். இங்க வந்து இங்க போனா எக்ஸிட் டார்கெட் நம்ம ஓரளவு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு. குழப்பமே இல்லை என்ட்ரி பாயிண்ட் மெயினா என்ட்ரி பாயிண்ட் நல்லாவே ஒர்க் ஆகுது சார் நம்ம மார்க்கெட் மெக்கானிசம் மெத்தட்ல. குழப்பமே இல்லை தானே? குழப்பம் கரெக்டா இருக்கு. தப்பு பண்ணா கூட வந்து அது ஏன் தப்பா இருந்துச்சுங்கிறது கரெக்டாக கணக்கு காமிச்சது இல்லை அது. கண்டிப்பா. ஓகேங்க மகேந்திரன், ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் பெருசாக செஞ்சுட்டு நம்மக்கிட்ட வந்து பே அவுட்லாம் எடுத்துட்டு வீடியோ கால்லையும் வரணும். நம்ம வந்து உங்கள் பேமெண்ட்ஸோட போட்டு செலிப்ரேட் பண்ணுறோம், சரிங்களா? இதெல்லாம் வரலாற்றில் நம்ம பதிவு ஏற்றுறோம். எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம். இப்போதான் இன்னொருத்தர் ஓவர் புகழாரம் பண்ணாரு, அண்ணா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க, உங்களை நான் ரிவ்யூ எடுக்கிறேன் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் $8 ஒரு அக்கௌண்ட்டை $100 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் 2 மாதம் அவர் ரொம்ப ஸ்லோ, சரிங்களா? வேலைக்கு போயிட்டு மாசத்துக்கு 30 எடுத்தோம் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டோட கொண்டு வாங்குமா இல்லை பார்த்துட்டு வாங்கிக்கலாமா சார்? நான் வந்துட்டேன், இருங்க ஒரு நிமிஷம், இந்த வீடியோ முடிச்சிடலாம். சரி, ஓகேங்க மகேந்திரன். நீங்கள் ஏதாச்சும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புனா சொல்லுங்கள், நான் முடிச்சிடறேன் அந்த வீடியோ. ஓகே சார். என் மூலம் வந்து நான் மெயினாக வந்து நான் வந்ததே ஃபண்டோட கொண்டுல ரொம்ப சரி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு தான். இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மூலம் அவங்களுக்கு நான் பே அவுட் எடுத்து காமிக்கிறேன் சார். பெரிய லெவலில் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அது என் ஃப்ரெண்ட்ஸை கூட நான் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நம்ம எதுவுமே தெரியாமல் இருந்தேன், இப்போ பரவாயில்ல. ஃபாரெக்ஸ்னா என்ன ஏது எல்லாமே ரொம்ப நன்றி. சரி, ஓகே, தேங்க்யூ.